ஹலோ மோட்டோ ஃபேம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா மிட் சைஸ் எஸ்யூவிஸ் வந்து நல்ல பிஸியாக விற்கக்கூடிய ஒரு செக்மெண்ட். ஒரு பையருக்கு தேவையான வெரைட்டி ஆஃப் ஃபீச்சர்ஸ், வெரைட்டி ஆஃப் என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்னு நல்ல பிஸியாக இருக்குது. இதில் நம்ம மிட் சைஸ் எம்பிவிஸ்ன்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் இருக்குது. அதில் ஒவ்வொரு கார்ஸுக்கும் ஒவ்வொரு பாசிட்டிவ்ஸ், ஒவ்வொரு நெகட்டிவ்ஸ் நம்ம சொல்ல முடியும். ரீசெண்டாக கிளாவிஸ் வந்த புதுசில் பெட்ரோல் வர்சஸ் டீசல், அதில் பெட்ரோலும் இருக்குது, டீசல் ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் பெட்ரோல் என்ஜின் பையர்ஸுக்கு இடையில் மாருதியோடைய இந்த XL6க்கு தனியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம முன்னாடி XL6 இந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்தபோது ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். நம்ம இன்றைக்கி பார்த்தோன்னா மிட் சைஸ் எஸ்யூவிஸுக்கு பதிலாக வந்து XL6 வாங்கலாமா, இது கூட இருக்கக்கூடிய காம்படிஷனில் இருக்கக்கூடிய மிட் சைஸ் அந்த எம்பிவிஸுக்கு பதிலாக யாரெல்லாம் XL6 வாங்கலான்னா அந்த Q&A ஸ்டைலில் நம்ம ஒரு வீடியோ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீசனோட எல்லா ரிவ்யூலையும் நாங்கள் சொல்கிறது மாதிரி காற்று வந்து இதுலேயும் இருக்குது. ஹெட்ஃபோன்ஸ் கேட்குறவங்க அந்த ஒரு விண்டோட நாய்ஸ் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. இப்போது XL6 வர்சஸ் எர்டிகா ஃபஸ்ட் நம்ம சொன்னோன்னா எல்லாருக்குமே தெரியும். எர்டிகாலேருந்து க்ரோ ஆகி வந்திருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் இது. ஒரு 4440 மில்லிமீட்டர் லெங்க் இருக்கும், 2740 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்கும். இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இந்த பானட் புதுசு, இந்த ஃப்ரண்ட் பம்பர் வந்து டோட்டலாக புதுசு, சைடில் வந்து இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பீஃப் டப்பாக ஒரு எஸ்யூவிஸ் ஒரு ஃபீல். அது அப்படி கிடைக்குதான்னு கேட்டால் அது ஒருத்தவங்களுடைய சப்ஜெக்டிவ் பாயிண்ட் தான், அது லுக்கை பொறுத்தது. ஆனால் எர்டிகாவுடைக்கு இதை கொஞ்சம் கூட ப்ரீமியமாக காட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் டிஃப்ரெண்ட்டான நல்ல ப்ரீமியமான அலாய் வீல்ஸ்ன்னு சொல்லி அது இன்னொரு ஸ்டைலில் இருக்குது. இன்டீரியர்லாம் சேஞ்சஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம். இப்போ XL6ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேக்டரை என்னென்னா இந்த 6 சீட்டரை மீன் பண்ணி தான் ஒரு XL6ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா இந்த XL7ன்னு சொல்லி ஒரு மாடல் கூட ஒன்று மிட்ரோவில் வந்து பெஞ்ச் சீட்டாகவே இருக்கும். இப்போ இந்த Q&Aல வந்து முதல்ல நம்ம பேசுகிற ஒரு விஷயமே என்னென்னா, நிறைய பேர் டவுட்டாக கேட்குறது, இந்த காரையும் அந்த எர்டிகா கூட கம்பேர் பண்ணும்போது ரெண்டுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டால் மெக்கானிக்கலி டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா இதுவும் ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் தான் பில்டு பண்ணியிருப்பாங்க. 1250 கிலோகிராம் கிட்ட தான் இதோட கர்வ் போயிட்டுருக்கும். K15C என்ஜின் சேம் தான், டிரான்ஸ்மிஷன் சேம் தான். ஆனால் எக்ஸ்டீரியர் லுக்கில் இன்டீரியரில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். ருமியான் வந்து எர்டிகாவோட சேம் தான், அது நமக்கு தெரியும். இதை நெக்ஸாவில் விற்கிறாங்க. அதாவது XL6 வந்து நெக்ஸாவில் விற்பாங்க, எர்டிகா வந்து அரியனாவில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டான ஒரு விஷயம். இப்போ இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு ஏரியாவை என்னென்னா, இந்த காரையும் கிளாவிஸ் கூட ஆல்கசார் கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். இப்போது கிளாவிஸ் வந்து கொஞ்சம் கூட ப்ரீமியமாக, கொஞ்சம் கூட ஃபீச்சர்ஸோடு இருக்கும். ஆல்கசார் ஒரு எஸ்யூவி ஃபேக்டரில் இருக்கும். ஆனால் இந்த காருக்குன்னு கொஞ்சம் பையர்ஸ் இருக்காங்க. அதுதான் நமக்கு இந்த கன்ஃபியூஷனில் வர்றது. இப்போ வந்து யார் இந்த கார் வாங்கலாம், யார் இந்த கார் வாங்கக்கூடாதுன்னு உள்ளக்கூடிய ஃபேக்டர்ஸை தான் நம்ம அடுத்து தொடர்ந்து பேசலாம். இப்போ முதல்ல வந்து யார் XL6 வாங்கலான்னு உள்ளதில் என்ஜினில் இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த என்ஜினுக்குன்னு கொஞ்சம் செட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்து பெட்ரோல் வர்சஸ் டீசல்னு பார்ப்பாங்க. இந்த பெட்ரோல் பையர்ஸில் தான் நம்ம இந்த என்ஜினோட டிஃப்ரென்ஷியேஷனை நம்ம பேசணும். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் கொரியன்ஸோட என்ஜின்ஸ் வந்து பார்த்தோன்னா 2 டைப்பானது இருக்குது. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இருக்கும், டர்போ இருக்கும். அவங்கள்ட்ட வந்து ஐவிடி ஆப்ஷன் இருக்குது. நான் மிட் எஸ்யூவிலேருந்து அதை எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஐவிடி இருக்கும், டிசிடி இருக்கும். ஆனால் ஃபியூல் எக்கனாமி வைஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் என்ஜின் பற்றி சொல்லும்போது இந்த என்ஜின் கிட்ட அது வராது. ஏன்னா இந்த என்ஜின் முழுக்க ஒரு ஃபியூல் எக்கனாமிக்காக பில்டு பண்ணப்பட்டது. K15Cன்னு இருக்கும். இன்றைக்கி வந்து பேப்பர் ஸ்பெக்கில் பார்த்தோன்னா 104 PS பவரும் 138 Nm டார்க் இருக்கும். ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கும். அதெல்லாம் நம்ம டிரைவிங்கில் பேசலாம். மேனுவல் 5 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் AT டார்க் கன்வெர்ட்டர் இருக்கும். இன்றைக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. முதல்ல இருந்த 4 ஸ்பீட் AT கூட தான். அது ஆக்சுவலி 4 ஸ்பீட் AT வந்து இப்போ வந்து 6 ஸ்பீட் ATயாக மாறியாச்சு. நீங்கள் வந்து பிரஸ்ஸா, கிராண்ட் விட்டாரா, ஹைரைடரில் எல்லாமே இந்த என்ஜின், இந்த டிரான்ஸ்மிஷன் தான். இந்த டிரைவபிலிட்டி ஃபேக்டரில் நம்ம பேசும்போது யார் வந்து ஃபியூல் எக்கனாமி ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்க, யாருக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ப்ரையாரிட்டியாக இல்லை, ரிலையபிலிட்டி அண்ட் ஃபியூல் எக்கனாமி ப்ரையாரிட்டியாக இருக்குது, ரிஃபைன்மெண்ட்ஸுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த என்ஜின் வந்து செலக்ட் பண்ணலாம். ஏன்னா டீசல் பற்றி பேசும்போது இன்றைக்கி வந்து டீசல்ஸ் வந்து ஸ்கேர்ஸ் தான். BS6க்கு அப்புறம், BS6 ஃபேஸ் 2க்கு அப்புறம் டீசல்ஸ் இல்லை. நீங்கள் வந்து கொரியன்ஸில் மட்டும்தான் அந்த டீசலை இப்போ இந்த மிட் எம்பிவிலையும் நம்ம பார்க்க முடியும். ஈவன் மிட் சைஸ் எஸ்யூவிலையும் நம்ம கொரியன்ஸை தான் பார்க்க முடியும். அந்த இடத்துல டீசல்ஸுக்கு பதிலாக டீசல் அளவுக்கு நெருக்கி வந்து ஃபியூல் எக்கனாமி பார்க்குறோன்னா நம்ம இதை பார்க்க முடியும். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஐடில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வைப்ரேஷன்ஸ் கண்டெய்னான ஒரு சிம்பிளான ஜாப்பனீஸ், டிப்பிக்கல் ஜாப்பனீஸ் என்ஜின். லைட்டாக ரவ் பண்ணுவோம்.
இது ஒரு ரவ் ஹாப்பி என்ஜினாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து டிரைவிங்கில் ஓட்டும்போது ஒரு 3500 RPMோட இதோட ரவ் வந்து ரிஃபைன்மெண்ட்ஸை லெவலுக்கு வந்துடும். அது தாண்டி நம்ம ரவ் பண்ணோன்னா சவுண்டு தான் வரும். ஆனால் நம்ம டிரைவ் பண்ண முடியும். இப்போ யார் வந்து XL6 வாங்கணும்னு உள்ளதில் செகண்ட் ஆப்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் சீட்டிங் எதிர்பார்க்குறவங்க, அதாவது இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு செகண்ட் ரோவில் இந்த மாதிரி நம்ம பக்கெட் சீட்டுன்னு சொல்லுவோம், கேப்டன் சீட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு இது எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சாஃப்ட்வேர் ட்ரிவன் காரான்னு கேட்டால் அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஓனராகவும் ஓட்டணுன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன். அப்படி ஒரு வெர்சட்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சீட்டை வந்து இவ்வளோ தூரம் ஸ்லைட் பண்ண முடியும். ரெக்லைனிங் ஃபீச்சர் இருக்குது. இதுவே இதுக்கு ஒரு பாசிட்டிவும் இதுக்கு ஒரு நெகட்டிவ் இந்த சென்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து 2 பேர் தான் இதில் உட்கார முடியும். ஒரு 3ஆவது ஆள் 4ஆவது ஆளுக்கு ஸ்கோப் இல்லை. இதே எர்டிகாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக உட்காந்துருக்கிறவங்களும் ஓரளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 3-4 பேர் உட்கார முடியும். இதில் அது பாசிபிலிட்டி இல்லை. அந்த நடுவில் வைக்கிற அந்த பேபி சீட்டெல்லாம் ப்ராக்டிக்கலி வேலைக்கு ஆகாது. இது வந்து ஒரு பாயிண்ட். அடுத்து யார் இதை ட்ரை பண்ணலான்னா, எர்டிகா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஆகலை. எர்டிகா வந்து டாக்ஸி மார்க்கெட்டில் நம்ம பார்க்குறது நம்ம ஓப்பனாக சொல்கிறது தான். நிறைய பையர்ஸுக்கு அந்த ஒரு கன்சர்ன் இருக்கும். நம்ம டாக்ஸிலையும் பார்க்குறோம். அதுக்காக அதை நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணி பேசலை. ஆனால் என்னோடய கார் வந்து அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடாது, யூனிக்காக இருக்கணும்னு பார்க்குறவங்க, முதல்ல நான் சொன்ன என்ஜினோட இதுவும் அந்த சீட்டிங் ஆப்ஷனும் பார்க்குறவங்க வந்து இந்த கார் கண்டிப்பாக 3வது சாய்ஸ் ஸ்டிக் ஆகும். ஏன்னா எர்டிகா விடைக்கு இது கொஞ்சம் கூட ப்ரீமியமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக் இன்டீரியர் வந்து அந்த பீஜை விடைக்கும் ஒரு ப்ரீமியம்னஸை எக்ஸிபிட் பண்ணுது. பிளாஸ்டிக் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இது அதே அந்த லெவல் தான். ஆனால் இந்த ஸ்டோன் ஃபினிஷ் ஆகட்டும், இந்த கிராஷ் பேடில் இருக்கிற இந்த ஒரு பிரஷ்ட் அலுமினியம் பீஸ் இது வரைக்கும் வர்றதாகட்டும், ஓவராலாக இந்த பிளாக் தீம் கூட நல்லா கனெக்ட் ஆகுது. ப்ளஸ் இந்த சீட்டோடைய ஃபேப்ரிக், அதில் இருக்கிற இந்த லெதர் ஐட்டம், அதில் இருக்க பெர்ஃபரேஷன்ஸும், நமக்கு வெண்டிலேட்டட் சீட் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதும், இந்த அனலாக் மீட்டர்ஸ், அந்த கலர் ஸ்கீம், ப்ளஸ் ரூஃபில் இருக்கிற இந்த குவாலிட்டி ஆஃப் இந்த மெட்டீரியல், இது வந்து நம்ம ஒரு ரெகுலர் மாருதியில் பார்க்க முடியாத ஒரு குவாலிட்டி. அப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஆனால் கொரியன்ஸ் கூட நம்ம இதை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லக்கூடியது இல்லாமல் ஒரு கார் கண்டிப்பாக வாங்க முடியாது. அதுக்காக நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஸ்டைல் பையர்ஸும் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ஜின், ஸ்பேஸ், கம்ஃபர்ட், ஃபியூல் எக்கனாமி இதை பேஸ் பண்ணி இருக்கிறவங்க இந்த மற்ற ப்ரீமியம்னஸ் பெருசாக காம்ப்ரமைஸ் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி ஒரு பையர் வந்து இதை கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த ஃபேக்டர் வந்து சீட்டிங் பற்றி நம்ம எடுத்து சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி இது ஒரு டிஸ்கஷன் பொருள். நம்ம பாட்காஸ்ட்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம இன்றைக்கி பார்க்குற நிறைய கார்ஸோட சீட்ஸ் வந்து ஸ்டிஃபாக இருக்குது. குஷன் இருந்தாலும் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை நம்ம ஒரு பாட்காஸ்ட்டில் பேசும்போது நிறைய பேர் பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அதாவது ரொம்ப லாங் போகிற நேரத்தில் ஹார்டான சீட்ஸ் வந்து நம்மளை இன்னும் கம்ஃபர்ட்டாக வைக்கும்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே நம்ம இந்தியன் டிரைவிங் கண்டிஷனுக்கு சீட் கொஞ்சம் நல்ல சாஃப்டாக ஒரு நம்மளை உள்ளே வாங்குறது மாதிரி குஷனியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி ஒரு சீட் இது. இந்த ஒரு ரெகுலர் மாருதியில் நம்ம பார்க்குறது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்ல தை சப்போர்ட்டோட, சைட் போல்ஸ்ட்ரிங்கோட, இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நல்ல வெல் பில்டான பீப்புளையும் கவர் பண்ணுற ஏரியாவுக்கான ஒரு சீட். அதில் வெண்டிலேட்டட் கூட இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த ஹெட்ரெஸ்ட்டும் அந்த விப்ளாஷ் இன்ஜுரி வராமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெரிய ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பிரச்சனையே கிடையாது. அப்புறம் சீட்டிங் பொசிஷனும் நம்ம உட்காந்துருக்கிற ஆங்கிளும் நல்லது. ஏன்னா ரொம்ப ஹை ரைஸ் இல்லை, ரொம்ப லோவாக இல்லாமல் டீசெண்டான ஒரு சீட்டிங் பொசிஷனில் இருக்கிறோம். வானட் விசிபிலிட்டி, ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா வயர்லெஸ் சார்ஜிங்கில் அது ஒரு குறை தான். ஆனால் இங்கே வந்து மாருதி எப்போவுமே இந்த பெவரேஜஸுக்கு கூலிங் வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். முதல் காலகட்டத்தில் இருந்த செகண்ட் அண்ட் ஷிஃப்ட்டில் அதுலேயும் இதுலேயும் வந்து வரும். அதை இங்கே வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு இதில் வந்து ஒரு ஏசிக்கான ஒரு ப்ளோவர் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வேண்டானா நம்ம ஆஃப் பண்ணி வைக்க முடியும். அது ஒரு கூலிங்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ஆம்ப்ரஸ் கொஞ்சம் கூட பெருசாக வச்சுருந்தாங்க நல்லா. ஆனால் மூவபிள் தான். மேபி கொஞ்சம் கூட ஒரு எர்கனாமிக்காக வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். இதுலேயும் ஒரு சின்ன எல்போக்கான குஷன் இருக்குது. ப்ளஸ் ஆல் பிளாக் பாட்டில் ஹோல்டர்ஸ், ப்ராக்டிகாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா எல்லா இதுலேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. இதில் இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம பேசணும். இப்போ நம்ம ஒரு ஃபுல் ப்ளோன் எம்பிவி வாங்குகிறோன்னா அந்த ஃபுல் ப்ளோன் எம்பிவி வந்து நம்ம வருஷத்தில் எவ்வளோ நாளைக்கும் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணலைன்னா அதில் பெருசாக அது யூஸ் ஆகாது, நமக்கு லைபிலிட்டியாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சைஸில் 3வது ரோ இருக்கிறது நம்மளை பெருசாக பாதர் பண்ணாது. ஏன்னா பார்க்கிங்கும் ஒரு 4.3 மீட்டர்ஸுக்கு ஈக்குவலண்டான ஸ்பேஸை தான் இது எடுக்கும். ஒரு வேன் ஓட்டுற ஃபீலும் இருக்காது. ஒரு வேனோட லுக் இருந்தாலும் ஒரு மிட் சைஸ் எம்பிவி ஓட்டுற ஒரு ஸ்டைல் இருக்கும். அப்படி ஒரு 3வது ரோவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, அது நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இன்னொருத்தங்களுக்கு இந்த கார் வந்து நல்லா செட் ஆகும். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு வைங்க, நீங்கள் வெக்கேஷனுக்கு வருவீங்க, ஊரில் பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த கார் வாங்கி கொடுத்தோன்னா அவங்களுக்கு பின்னாடி சீட் சப்போர்ட்டிவாக இருக்கும், ஓட்டுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் ஊருக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எப்படின்னா,
ஏர்போர்ட் ரன்ஸுக்கு இது நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு மிட் சைஸ் எம்பிவியில் இல்லை செடான்லாம் கிடைக்காத ஒரு பெரிய அப்பர்ச்சரோட இவ்வளோ பெரிய ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பூட்டு கிடைக்கும். அப்போ ஒரு ஃபேமிலியாக நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து வரோம், நம்மளுடைய லக்கேஜை ஃபுல்லாக ஸ்வாலோ பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை தவிர மூணாவது ரோடைய ஒரு பாயிண்ட் நான் என்ன பேசணும்னா, இது ஒரு அடல்ட்டுக்கான சீட்டுனா சின்ன ட்ரிப்புக்கு ஒரு அடல்ட்டுக்கான சீட். ஆனால் ஒரு மீடியம் ஏஜில் இருக்கிற பீப்புள் வந்து 2 பேர் உண்மையிலே கம்ஃபர்டபுளாக உட்கார்றதுக்கான பாயிண்ட் இருக்குது. அந்த ப்ராக்டிகாலிட்டி இதில் இருக்குது. நம்ம வந்து XL6 ட்ரைவ் பண்ணலாம். டிப்பிக்கலி நம்ம மாருதியில் பார்க்குற அதே கீ ஃபோர் தான். லாக்கிங் அன்லாக்கிங் இருக்குது, சுசுக்கியோட லோகோ இருக்குது, மேனுவல் கீ வந்து நம்ம எடுக்க முடியும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன என்ஜின் நம்மளோட ஸ்டார்ட் ஆச்சு. உள்ள நாய்ஸ் வைப்ரேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. எப்போவுமே நம்ம சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். 3வது ரோ இருக்கிற வெஹிக்கிள்ஸ் ஆனாலும் சரி 3வது ரோலையும் சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். பேனரோமிக் இல்லை நார்மல் சன்ரூஃப் இருந்தாலும் இல்லை 6 ஏர் பேக்ஸ் இருந்தாலும் நம்மளை வந்து கரெக்டான பிளேஸில் நம்ம இருக்கணும்னா, ஒரு எமர்ஜென்சியில் நம்ம சேஃப்கார்ட் ஆகணும்னா கண்டிப்பாக சீட் பெல்ட்ஸ் வந்து போடணும். ரோட் ரேஜில் இன்டெல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட கூலாக போயிருங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. ஹை பீம்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அடிஷ்னலான லைட்ஸ் எல்லாம் வைக்கிறீங்கன்னா மற்ற பீப்புளை பிளைண்ட் பண்ணாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சேஃபாக ஓட்டலாம். ஏன்னா நம்ம சேஃப்டியும் மற்ற ரோடு யூஸர்ஸோட சேஃப்டியும் ஃபோக்கஸாக ஓட்டினா தான் ரோட்ஸை நம்மளால் சேஃபர் ஆக்க முடியும். இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டில் இன்னொரு மெயினான ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னா, இந்த என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் பற்றினது. இதுதான் இந்த Q&Aலே நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம். ஏன்னா கரெக்டான என்ஜின் செலெக்ஷன் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து சிட்டியில் ஜாஸ்தி ஓட்டுறோன்னா டீசலில் DPF இஷ்யூ இன்றைக்கி ஒரு கன்சர்ன். அப்புறம் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின், இந்த பர்டிகுலர் என்ஜின் நல்ல பவர்ஃபுல்லாக, இதில் டார்க் வந்து போதுமானது இருக்கான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது ஒரு கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டர்போ வர்சஸ் இந்த என்ஜினில் ஒரு கன்ஃபியூஷன் கேட்பாங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பேசலாம். முதல்ல வந்து பார்த்தோன்னா, இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் வாங்குறதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். சில பையர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பியூர்லி ரிலையபிலிட்டி, ஃபியூல் எக்கனாமி ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வர்றது இந்த என்ஜின் ஸ்லக்கிஷ்ன்னு சொல்லி. இது நம்ம நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கோம். நான் சிம்பிளாக சொல்லி விட்றேன். இந்த என்ஜின் வந்து ஸ்லக்கிஷ் கிடையாது. இப்போ ஒரு என்ஜினை நம்ம 3ஆக தரம் பிரிக்கலாம். ஸ்லக்கிஷ் ஆகலாம், நார்மல் என்ஜின் ஆகலாம், இல்லை வந்து பெர்ஃபார்மன்ஸ். இது ஒரு நார்மல் என்ஜின். உங்களுக்கு வந்து லோவர் எண்டில் நம்மளுடைய இந்தியன் டிரைவிங் ஸ்டைலுக்கு இந்த கார், இது ஒரு 6 சீட்டர் இல்லை எர்டிகாவில் 7 சீட்டர் இல்லை கிராண்ட் விட்டாரா, ஹைரைடர், இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை ப்ரொப்பல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு என்ஜின். பேப்பர் ஸ்பெக்கில் நம்ம பார்த்தோம்னா 104 PS தான் இருக்கும். டார்க் வந்து 138 நியூட்டன் மீட்டர் இருக்கும். 4400 RPMல ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் இதில் ஒரு மெயின் சப்போர்ட் நமக்கு கிடைக்கிறது வந்து இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் தான். ஏன்னா ஒரு 10 to 15 நியூட்டன் மீட்டரை வந்து இந்த ஆக்சலரேஷனில் அது வந்து ஒரு புஷ் கொடுக்கும். அது உங்களுக்கு தெரியும். இந்த சீட்டுக்கு கீழே இருக்கிற அந்த லித்தியம் அயன் பேட்டரி பேக் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இருக்கிறதுனால அந்த கேப் வந்து நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இதோடைய மெயின் அட்வான்டேஜ் வந்து, இப்போ ஒருத்தங்க ஃபியூல் எக்கானமி ஃபோக்கஸ்டாகவும் லாங் டேர்ம் ரிலையபிலிட்டி ஃபோக்கஸ்டாகவும் வாங்குறவங்களுக்கு இந்த என்ஜின் தான் இந்தியாவில் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1500 cc ஃபஸ்ட்டு சாய்ஸாக வரக்கூடியது. அதனால முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இந்த என்ஜின் ஓகே தான், தப்பு இல்லை. இப்போ நீங்கள் வந்து டீசலுக்கு பதிலாக வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக டீசலோடைய டார்க்கெல்லாம் வந்து இதில் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா டீசல் வந்து இந்த டர்போ லேக் முடிஞ்சு இல்லை டர்போ லேக் தெரியாத என்ஜின்ஸ் எல்லாம் நம்ம ஓட்டும்போது கிடைக்கிற அந்த ஒரு டார்க் ஃப்ளோ, ஏன்னா இதோடைய 100 நியூட்டன் மீட்டர் அதில் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஃப்ளோ கண்டிப்பாக இதில் இருக்காது. டீசலுக்கு இது ஒரு சப்ஸ்டியூட்டாக நம்ம சொல்லவே முடியாது. டீசலுக்கு சப்ஸ்டியூட்டாக பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா டர்போ பெட்ரோல் தான் போகணும். ஆனால் டர்போ பெட்ரோல் வந்து சிட்டி டிரைவிங்க்கு எப்படி செட் ஆகும், எக்கனாமிக்கலி எப்படி நமக்கு வயபிள் ஆகணும்னு அந்த பையரோட ரிக்வயர்மெண்ட் பொறுத்தது. நிறைய பேர் அடிக்கடி அடுத்து கேட்குற ஒரு டவுட் என்னென்னா, இந்த பர்டிகுலர் மாடலுக்கும் எர்டிகாக்கும் மெக்கானிக்கலி டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம முதல்ல பேசணும் எக்ஸ்டீரியரில். ஆனால் டிரைவபிலிட்டியில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லக்கூடியது தான். இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து லோவர் எண்டில் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அது எதுலன்னா இந்த சஸ்பென்ஷனை பொறுத்தவரையில். ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சாவே தெரியும், இது வந்து எர்டிகாவை மாடிஃபை பண்ணப்பட்டது தான் XL6. ஒரு SUV ஸ்டாண்ட்ஸ் கொடுக்கணும், அந்த சஸ்பென்ஷனை கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி பிட்டர் பேட்டர்ஸில் எர்டிகாவுடைக்கு இது ஸ்லைட்லி ஸ்டிஃபாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டிஃப்னஸை நமக்கு உள்ளே ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சீட்டில் வந்து நல்ல குஷனிங், நல்ல பேடிங் கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி சீட்லலாம் உட்காரும்போது நல்ல எவிடெண்ட்டாக தெரியும். ஆனால் லிட்ரலி எர்டிகாவுடைக்கு இது ஸ்லைட்லி ஸ்டிஃப் தான், அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
ஆனால் ஒன்ஸ் நம்ம கொஞ்சம் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணும்போது நல்ல பேவ்டு ரோட்ஸில் பெருசாலாம் தெரியாது. மெக்கானிக்கலி பெரிய டிஃப்ரென்சஸ் எல்லாமே அவங்க கொடுக்கல. ஸ்டியரிங் ஆகட்டும் எல்லாம் சிமிலராக தான் இருக்குது. நம்ம சீட்டிங் பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக எர்டிகாவோட சீட்டை உடைக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இப்போ டிரைவர் பர்ஸ்பெக்டிவில் பேசினால அது யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்னால ஒரு ஸ்டெப் ஒரு ப்ரீமியம்னஸும் கொஞ்சம் கூட கம்ஃபர்ட்டாகவும் நமக்கு ஃபீல் ஆகும். இந்த கம்பேரிசனில் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க பாருங்கள், மிட் சைஸ் எஸ்யூவி இப்போ வந்து கிரெட்டா, செல்டாஸ், கிராண்ட் விட்டா, ஹைரைடர் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து அக்கேஷ்னலி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 3வது ரோக்கு ஒரு யூஸ் இருக்குன்னா இந்த கார் சிட்டியில் ஓட்டும்போது அந்த செக்மெண்ட், அதாவது மிட் சைஸில் இருக்கிற கார்ஸை விடைக்கும் இது ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குமா? ஏன்னா இது லெங்க்து ஜாஸ்தி இல்லையா, இது வேன் மாதிரி இருக்குது, எம்பிவி இல்லையான்னு தோணும். ஆக்சுவலி அதுதான் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ். நம்ம வெளியில் பார்க்குறதுக்கு இது வேன் மாதிரி இருந்தாலும் அந்த செக்மெண்ட் ஸ்டாண்டர்டில் தான் இது இருக்குது. ஏன்னா இது வந்து 4400 மில்லிமீட்டர் லெங்க்தில் இருக்கும், அது 4300 சம்திங்கில் இருக்குது. என்ன ஒரு 100 மில்லிமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஓட்டுறதுக்கு. ஏன்னா இது அதோடைய அடாப்டேஷன் தானே, அந்த வெஹிக்கிள் மாதிரி தான் ஒரு அதோடைய ஒரு கொஞ்சம் கூட சைஸ் பெருசான ஒரு மாடல் தான். அதனால் ஓட்டுறதுக்கு நமக்கு அது ஈஸியாகவும் இது கஷ்டமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, நீங்கள் வந்து இதுக்கு அடுத்த செக்மெண்ட்டான எம்பிவியை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா கிறிஸ்டா, இன்னோவா, இந்த ஹை கிராஸ் எல்லாம் சொல்லும்போது அந்த அளவுக்கு இது லெங்க்து இல்லை, வீல் பேஸும் அதை விடைக்கும் கம்மி தான். அந்த ஒரு ஆஸ்பெக்டில் இது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. அது நீங்கள் பர்சனலி ஓட்டி பார்க்கும்போது தெரியும். நம்ம சில நேரம் பார்க்கும்போது நமக்கு அப்படி டவுட் இருக்கிறதே தவிர ஓட்டும்போது இருக்காது. ஆனால் ஒரு ஃபேக்டர் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டில் பைக்கர்ஸ் எல்லாம் ஜட்ஜ் பண்ணும்போது அந்த வெஹிக்கிளோட லெங்க்து வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அஜைலாக கட்டாயி வராது, கொஞ்சம் கேல்குலேட்டிவாக பண்ணணும். அது பழக்கத்தில் வந்துடும், அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இப்போ இந்த ஃபியூயல் எக்கானமி பற்றி நிறைய பேர் டவுட்டு கேட்பாங்க. இப்போ ஒவ்வொரு என்ஜினும் ஒவ்வொரு ஸ்டைலில் மேனுஃபேக்சரர்ஸ் பண்ணியிருப்பாங்க, என்ஜினியரிங் இருக்கும். இந்த என்ஜின் உருவாக்கும் போது இது K15Bயில் இருந்து நமக்கு பழக்கமான என்ஜின் இப்போ K15Cயில் இருக்குது. இது வந்து ஃபியூயல் எக்கனாமி தான் ப்ரைம் ஃபோக்கஸ், ரிலையபிலிட்டி அது கூட வருது. அந்த ஃபியூயல் எக்கனாமி தான் ப்ரைம் ஃபோக்கஸ்ன்னு சொல்லும்போது பேசிக்கலி இந்த என்ஜினுடைய கன்ஸ்ட்ரக்ஷனே ஃபியூயல் எக்கனாமி கூட அந்த ஸ்மார்ட் டிரைவரோட ஆட் ஆகும்போது நல்ல ஃபியூயல் எக்கனாமி கொடுக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோவர் எண்ட் வந்து ரொம்ப லீனியராக இருக்கும். அதாவது இது நீங்கள் எவ்வளோ தான் புஷ் பண்ணாலும் அது ஒரு லிமிட்டை தாண்டி புஷ் ஆகாது. அப்போ அந்த ஒரு லீனியாரிட்டினாலே வேஸ்டேஜ் ஆஃப் ஃபியூயல் வந்து இதில் கிடையாது, தேவையான அடிக்குவேட்டான பவர் கொடுக்கும். அதே மாதிரி கியர் ரேஷியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்து வெறு ஷார்ட்டான த்ரோஸில், அதாவது நம்ம ரவ் பண்ணி இதிலேருந்து பெருசாக அவுட்புட்டே எடுக்க முடியாது. அப்போ ஷார்ட்டான ரேஷியோஸ் கூட அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் ஒர்க் ஆகிறதுனால சிட்டி ஸ்பீட்ஸில் சம்வேர் அரவுண்ட் 11 to 13 ஆவரேஜாக கிடைக்கக்கூடிய ஒரு எக்கானமி. இது வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு ஸ்லோ மூவிங் டிராஃபிக்கில் சொல்கிறோம். ஏன்னா நம்ம பிரேக் பண்ணும்போது பிரேக் எனர்ஜி ரீஜென்ரேஷன் வந்து இதுக்குள்ளே ஆகும், இந்த பேட்டரிக்குள்ளே ஆகும். ஆக்சலரேஷன்லேருந்து கால் எடுத்து டீசலரேட் பண்ணால் அதுக்குள்ளே ஆகும். அப்புறம் ஹைவேஸில் போகும்போது ரொம்ப லீனியராக ஓட்டுறவங்களுக்கு ஒரு 18 கிட்ட ஃபியூல் எக்கனாமி கொடுக்கும். இப்போ எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஒரு ப்ரெஸ்ஸால் 18 கிடைக்கிற ஒரு ப்ரெஸ்ஸாக இருக்குது. நான் கன்சல்டிங்கில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது வந்து அடிச்சு ஓட்டினா இந்த எக்கனாமி கிடைக்காது. ஏன்னா இந்த என்ஜின் வந்து நீங்கள் அது நம்ம மிட் ரேஞ்சில் செக் பண்ணி பார்க்கலாம், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சவுண்டு தான் வரும், அதில் ஒன்றும் இருக்காது. அப்போ அதுக்கு மேலே நம்ம எக்ஸிபிட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் கிடைக்காது. அதனால அந்த கரெக்டான லீனியர் ரேஞ்சில் ஓட்டுறவங்களுக்கு ஒரு டீசல் அளவுக்கு இல்லாட்டி கூட டீசலை நெருக்கிற ஒரு எக்கனாமி வந்து கொடுக்கும். இப்போ நம்ம கூட பார்த்தோன்னா 6 ஸ்பீட் மேனுவல் இருக்குது. இன்றைக்கி மேனுவல் கியர் ஸ்டிக் வந்து நம்ம நிறைய இதை பேசியிருக்கோம். கேட்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டு தான், ரிலையபிள், அது பாட்டுக்கு ஓடிடும். ஸ்லாட்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டாக ஸ்லிக்காக இருக்குது. அது கியர் ஸ்டிக் பொசிஷனும் ஓகே தான். இப்போ இதில் இன்றைக்கி வந்து ஆட்டோமேட்டிக்ஸ் வாங்குகிற ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஆட்டோமேட்டிக் முன்னாடி நம்ம ட்ரைவ் பண்ணியிருந்தோம், அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆட்டோமேட்டிக் வந்து டார்க் கன்வெர்ட்டர், இந்த என்ஜின் கூட டார்க் கன்வெர்ட்டர் வந்து சிங்க் பண்ணியிருப்போம். டார்க் கன்வெர்ட்டர் இனிஷியலி கொஞ்சம் பட்ஜெட் வந்து ஹையாக இருக்குது, ஆனால் அதோடைய யூனிட் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹை. ஆனால் இந்த மாதிரி லோ டார்க்கி என்ஜின்ஸுக்கும் டார்க் கன்வெர்ட்டர் நல்ல சூட்டபுளாக இருக்குது. என்னென்னா டிரான்ஸ்மிஷன் லாஸ் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஏன்னா இதில் டார்க் வந்து நமக்கு லிட்ரலி பார்த்தோன்னா ஒரு 138 நியூட்டன் மீட்டர் ப்ளஸ் அந்த பூஸ்ட் கிடைக்கிறத வச்சு ஒரு 150 நியூட்டன் மீட்டருக்கு உள்ளே வர்றதை கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற வேலையை வந்து இது பண்ணுது. ஃபியூல் எக்கானமிலையும் பெரிய நெகட்டிவிட்டி கிடையாது. ஃபியூல் எக்கானமி ஓரளவுக்கு நமக்கு நியாயமான ஃபியூல் எக்கானமி கிடைக்கும். இப்போ சம்படி வந்து கன்வீனியன்ஸ் ஃபேக்டராக பார்க்குறீங்கன்னா
டார்க் கன்வெர்ட்டர் பார்க்கலாம். ஆனால் டார்க் கன்வெர்ட்டரில் வந்து மேனுவல் அளவுக்கு ஃபியூல் எக்கனாமி கிடைக்காது சிட்டி டிரைவ்ஸில். ஹைவேஸில் வந்து நமக்கு கன்சியூமர்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக் வைஸ் பார்த்தோன்னா மேனுவலை விடைக்கும் டார்க் கன்வெர்ட்டர் வந்து ஜாஸ்தியாக ஃபியூல் எக்கனாமி கொடுக்கும். எய்சின் சோர்ஸ்ட், அது ஜாப்பனீஸ் டார்க் கன்வெர்ட்டர் தான், ரிலையபிள். அது அந்த சைடு வந்து நம்ம இப்போ அதை ட்ரைவ் பண்ணலை, நம்ம நிறைய வெஹிக்கிள்ஸில் அது ஓட்டினதுனால நம்ம அந்த ஃபீட்பேக்கையும் XL6 ஆல்ரெடி ட்ரைவ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். இப்போது XL6 வந்து சிட்டி ஸ்பீட்ஸில் ஓட்டுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம பேசியிருந்தோம். டிரைவருக்கு இதில் என்ன கனெக்ட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டிரைவர்ஸ் கார்லாம் கிடையாது. ஆனால் வந்து ஈஸி டிரைவபிலிட்டி அஷ்யூர் பண்ணுது. பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வந்து ஈஸியாக ஓட்ட முடியும். இப்போ நம்ம முதல்ல இன்ட்ரோலே பேசும்போது அந்த சீட்டிங் பற்றி எல்லாம் பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்ன பார்த்தீங்களா, நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த காரை வந்து வாங்குறதுக்கு கன்சல்டிங்கில் கேட்பாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம பேசினோம் பூட் ஸ்பேஸோட யூட்டிலிட்டி. அதே மாதிரி எல்டர்லி பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய யூசேஜில் வந்து அவங்க சில டைம் ஆக்டிங் டிரைவர்ஸை வந்து கூப்பிடுவாங்க, இல்லை சில நேரம் ஓனர்ஸும் ஓட்டுவாங்க. அப்படின்னா இந்த காருக்கு ரெண்டுக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் ஓனர் ட்ரிவனாக இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நம்ம சோலோவாக போனாலும் இதை ஓட்ட முடியும். நீங்கள் வந்து ஒரு ஹை கிராஸ் மாதிரி ஒரு காரை வந்து, இப்போ XL6 ஹை கிராஸை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, என்னால் நான் அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஹை கிராஸ் மாதிரி ஒரு காரில் நீங்கள் வந்து சோலோவாக நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன்னா ஒரு பெரிய வீட்டில் நம்ம தனியாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த ஃபீல் இருக்காது. நம்ம ஒரு ரெகுலர் மிட் சைஸோட சைஸில் இருக்குது. இப்போ நான் ஒரு கார்னர் இங்கே கொண்டு வந்த போது என்னென்னா, எர்டிகாவை கம்பேர் பண்ணும்போது இதில் ரோல் கம்மி, ஆனால் இதில் ரோல் கண்டிப்பாக இருக்குது. பின்னாடி எப்படி இருந்த ஆன்சன் ரோல் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்டிஃப்னஸோடைய ஸ்டைல் தெரியுதா? எர்டிகாவோட ரோல் இல்லை, டைட் ஆகுது. ஆனால் இதை எர்டிகாவை இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, அப்படி தானே? ஓகே. அப்புறம் இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் எல்லாம் என்ஜின் வந்து பெருசாக ஸ்ட்ரெஸ் ஆனது மாதிரியே நமக்கு தெரியாது. ஒரு 1800 RPMல அது அப்படி ஒரு 50 km ஸ்பீடில் அப்படி போயிட்டுருக்காது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். ஒரு அண்டில் 3500 RPM வரைக்கும் இந்த என்ஜின் வந்து ஃப்ரீ ரவ்விங்காக தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகாது. அப்புறம் ஸ்டியரிங் வந்து லைட்டு தான், ஸ்டியரிங்கில் அந்த ஒரு ஃபீல் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடையாது. ஈஸி, மெனுவரிங் ஈஸி தான். இப்போ இந்த மாதிரி கார்ஸ் வாங்குறதுல இன்னொரு அட்வான்டேஜ் கூட இருக்கிறது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ். இது நிறைய பேர் டவுட்ஃபுல்லாக கேட்பாங்க, எர்டிகாக்கு XL6 கிரவுண்ட் கிளியரன்ஸில் என்ன வித்தியாசம்? லிட்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா 180 mm வந்து ஸ்பெக்கில் நமக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கரை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணோம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து லேடனில் கண்டிப்பாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். எர்டிகானா நம்ம பார்த்தா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதை வரைக்கும் கம்மி மாதிரி தெரியும், ஆனால் உண்மையிலே ரெண்டு மோராரில் சிமிலர் தான். அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா தெரியும். கிளாவிஸ் இருக்கு இல்லையா, இப்போ வந்துருக்கிறது வந்து 195 mm இருக்கும், ஆல்கசார் வந்து 200 mm இருக்கும். இப்போ இது கொஞ்சம் கூட லோவேர்டு தான். அந்த லோவேர்டாக இருக்கிறது வந்து நமக்கு ஹைவேஸில் சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஹைவே ஸ்பீட்ஸ் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுவோம், அதில் தான் இதோட ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்குது நம்ம ஒவ்வொன்று கூட ஈஸியாக கம்பேர் பண்ணி சொல்லிடுவோம். இப்போ எர்டிகா வர்சஸ் XL6ஓட ஸ்டெபிலிட்டி சொல்லணும்னா கண்டிப்பாக எர்டிகாவோடைக்கு இது கொஞ்சம் கூட ஸ்லைட்லி டிரைவருக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த சென்ஸ் வந்து இதோடைய சஸ்பென்ஷன் சிஸ்டம் கொஞ்சம் கூட ஸ்டிஃபன்டுனால ஒரு அதுக்காக ரொம்ப வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஸ்லைட்லி டிரைவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கொஞ்சம் கூட ஒரு கனெக்டட் ஃபீல் வந்து கொஞ்சம் கூட கொடுக்கும். இது இப்போ நீங்கள் கவனிச்சிங்கனாலே தெரியும், ரொம்ப லீனியராக ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்பீட்ஸ் வந்து பில்டு பண்ணுது. இப்போ என்ன 100 தான் வந்திருக்கோம், ஒரு 2900 RPMல என்ஜின் ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் கூட புஷ் பண்ணும்போது உங்களுக்கு நாய்ஸ் கேட்க தொடங்கும். அதாவது ஒரு 110 வரைக்கும் இது ரொம்ப லீனியராக அமைதியாக இருக்கிற என்ஜின். இந்த 110 நம்ம லீகல் ஸ்பீடு ஒரு 110 120க்குள்ளே சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பீட்ஸ்குள்ளே இது ஓட்டும்போது உண்மையிலே நல்லா இருக்கும். 6th கியர் இருந்தால் கூட பெட்டராக இருக்குன்னு நம்ம நினைப்போம், ஆனால் 5th கியர் ஓவர் டிரைவ் தான். இந்த பேச்சஸ் உங்களுக்கு எப்படி இருந்து? இது ஸ்டேபிளாகவும் இருக்குது, அது இதில் ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது. ஆனால் நம்ம எர்டிகாலெல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் பவுன்ஸ் இருக்குது. அதுதான் பாயிண்ட். அந்த ஃபீட்பேக்கை தான் நான் கேட்டேன். எர்டிகாவோடைக்கு இது நல்ல செட்டில்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 110ல் வந்து ஃப்ரீயாக ஓட்ட முடியும். நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி எங்கேயோ ஒரு டிரைவ் போகும்போது எங்களுக்கு ஃப்ரெண்டில் ஒரு XL6 வந்து
அந்த டிரைவருக்கு அந்த ஓனர் கொஞ்சம் நல்ல ஸ்டைலாக வச்சுருந்தாங்க. ரூஃபில் டுலே பாக்ஸ் எல்லாம் ஜான்சன் அந்த ஃபுட்டேஜ் தான் நம்மகிட்ட இருந்தா ஃபுட்டேஜ் இல்லை அது அது போகும்போதே நாங்கள் இந்த கண்டென்ட்டுக்காக அன்னைக்கே பிளான் பண்ணும்போதே சொன்னோம். அது கொஞ்சம் கரெக்டாக போன ஃபீல் இருந்து அந்த ஃபீல் வந்து இதில் நமக்கு தெரியுது. இந்த ஸ்டெபிலிட்டி பற்றின இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆல்கசார் மாதிரியோ கிளாவிஸ் மோரார்ல சிமிலர் தான் இந்த ஒரு பாயிண்டில். ஆனால் ஆல்கசார் கொஞ்சம் கூட கனெக்டடாக இருக்குது. ஆனால் அதோடைய சேசிஸ் கொஞ்சம் கூட இதாக இருக்கும். டீசல்லையும் சரி டர்போ பெட்ரோலும் சரி. ஆனால் இந்த பெட்ரோல் இன்ஜின் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டைல் ஆஃப் டிரைவபிலிட்டிக்கு நீங்கள் வந்து ஒரு 110 to 120 ஸ்பீடுக்குள்ளே லீனியராக ஓட்ட முடியும். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணி பார்க்கலாம். இதுதான் நிறைய பேர் கேட்பாங்க, உண்மையிலே இந்த கார் வந்து ஸ்பீட் போகுமான்னு. ஸ்பீடு உண்மையிலே போகும். இப்போ நீங்கள் இன்றைக்கி இருக்கிற கார்ஸ் எல்லாம் நாங்கள் ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட்லேயும் சொன்னோம். நாங்கள் ஏதோ ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரும்போது ஒரு ப்ரெஸ்ஸாக எங்களை போட்டு விரட்டிகிட்டு இருந்ததுன்னு. அப்படியே ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் கனெக்டடாக தாண்டின விஷயங்கள். அதாவது நம்ம கண்ட்ரோலுக்கு மேலே தான் அது போயிட்டுருக்கோம். அவ்வளோ புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை உண்மையிலே. ஆனால் இது அந்த புஷ் பண்ணுற லிமிட்டுக்கு இது இல்லை. இது வந்து லீகல் ஸ்பீட்ஸுக்குள்ளே சேஃபாக நம்ம ஓட்டணும். ஓவர்டேக்கிங் எல்லாம் சீம்லெஸ்ஸாக. இந்த என்ஜின் பவர் இல்லை டார்க் இல்லைன்னெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. லீனியராக ஓட்டுறதுக்கு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்க முடியும். இப்போ ஸ்டியரிங் பற்றி சொல்லணும்னா ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணும்போது ஸ்டியரிங்கில் பெரிய வெயிட் எல்லாம் கிடையாது. ஸ்டியரிங் வந்து அந்த ஒரு ஸ்டைலில் இருக்குது. ஃபீட்பேக் எல்லாம் பெருசாக இல்லாத ஒரு ஸ்டியரிங். ஆனால் கார்னர்லாம் பண்ணும்போது நல்ல கண்ட்ரோலபிளாக நல்லா தான் இருக்குது. அப்புறம் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து உள்ளே இருக்கிற பேசஞ்சரை நல்ல கம்ஃபர்டபுளாக வைக்கணும்னு சொல்லி பிரேக்ஸ் வந்து நல்ல ஸ்பாஞ்சியாக கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸுக்கு வந்து நம்ம யூஸ்ட் ஆகணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இந்த கார் பார்த்தோன்னா 47,992 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ரெகுலர் பழைய மாருதி மாதிரி ரேட்டிலெல்லாம் இல்லை. உங்களுக்கு பார்த்தா தெரியும். முன்னாடியெல்லாம் ஸ்விஃப்டெல்லாம் வச்சுருந்தவங்க ஃபஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட் செகண்ட் ஜென் ஸ்விஃப்டில் எல்லாம் அந்த ரேட்டில் பற்றி அது ஒரு பெரிய தலைவலி. இன்றைக்கி இந்த நெக்ஸா வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கம்மியாக இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் எனக்கு இதில் பிடிச்சது இந்த சீட்டிங் பொசிஷன் தான். நல்ல சீட்டிங் பொசிஷன். நம்ம வந்து ரொம்ப ஹை ரைஸாகவும் உட்காரல, ரொம்ப லோவாகவும் உட்காரல, கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்கிறோம். ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. டிஎல்ல சூப்பராக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பானட் விசிபிள் கொஞ்சம் அந்த இடம் பீஃப் டப்பாக இருக்கிறதுனால பானட் விசிபிள். ஒரு ஃபேமிலி பையர் அவருக்கு அந்த எந்தூசியாஸ்டிக் ஸ்டைலை தாண்டி ஒரு ப்ராக்டிக்கலான கார் அவங்களே செல்ஃபாக ஓட்டுறாங்கன்னா ஓட்ட முடியும். இப்போ நான் தான் 120 டச் பண்ணேன். இப்போ தான் உங்களுக்கு அந்த பஸ்ஸர் கேட்குது. 3200 RPMல ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. இதுதான் என்ஜின் நாய்ஸ். ஆனால் இதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ வந்து புஷ் பண்ணோன்னு வைங்களேன், உங்களுக்கு இதில் ஒரு சவுண்டு கேட்குதா? 4500 RPM போனோடனே அதுக்கு மேலே இல்லை. ஏன்னா 4400 RPMல தான் இதோட அந்த பீக் டார்க்கே ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால் இதை வந்து நம்ம அப்யூஸ் பண்ணுறதாயிரும். கண்டிப்பாக அதுக்கு மேலே அதை புஷ் பண்ணாமல் சம்வேர் அரௌண்ட் 3500 RPM உள்ளே ஓட்டுறது நல்லது. இப்போ நல்ல ரோட்டில் வந்தோடனே NVH ப்ராப்ளம் இல்லை. அந்த பேட்டரோடைய சவுண்ட் எல்லாம் போயிடுச்சு. அது வந்து கண்டிப்பாக நல்ல அட்வான்டேஜ் தான். ப்ளஸ் வந்து வெண்டிலேட்டட் சீட் டிரைவருக்கு இருக்கிறதும் ஒரு சப்போர்ட். இப்போ வந்து பின்னாடி சீட்டை பற்றி கேட்பாங்க. உண்மையிலே பின்னாடி சீட் வந்து கம்ஃபர்டபுளான ஒரு சீட். அது வந்து நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணால் தான் தெரியும். கேப்டன் சீட்டோட ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் இது கம்ஃபர்டபுளான சீட்ஸ். இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் மிட் சைஸ் SUVஸில் இருக்கிற அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இதில் இருக்காது. ஏன்னா இது வந்து வீல் வெல் கொஞ்சம் தள்ளி இருக்குது, நம்ம நடுவில் இருக்கிறோம். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. மூணாவது ரோ வந்து இந்த அளவு கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஆனால் செகண்ட் ரோ வந்து இருக்கும். ஆனால் ரோல் நல்லாவே தெரியும். இப்போ நம்ம டிரைவர் கொஞ்சம் புஷ் பண்ணி ஓட்டுற ஸ்டைல். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஒரு கார்னரை கொஞ்சம் புஷ் பண்ணி ஓட்டினதுனால நான் இந்த சைடு டிப் ஆனேன். அந்த டிப்பிங் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம லீனியராக நம்ம ஸ்டைலில் ஓட்டும். மெயின் அட்வான்டேஜ் வந்து இந்த ஸ்லைடரும் இந்த ரெக்லைனரும் தான். நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெக்லைன் பண்ண முடியும். ஒரு லாங் ட்ரைவ்ஸ் போகும்போது எல்டர்லி பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, இல்லை வந்து நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போகிறதுக்காக மட்டும் ஒரு டிரைவரை யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஒரு 3 அடல்ட்ஸு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். கிட்ஸை வந்து பின்னாடி உட்கார வைக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதோட ஏசி பற்றி கேட்பாங்க. ஏசின்னா ரூஃப் ஏசியோட அட்வான்டேஜ் என்னன்னா இது வெறும் ப்ளோவரான்னு கேட்பாங்க. இது கண்டிப்பாக ஒரு வெறும் ப்ளோவர் கிடையாது. நம்ம டீப்பாக உள்ளே பார்த்தா இதுக்குள்ளே ஒரு கூலிங் காயில் இருக்குது. இந்த ஏசி ஒரு நல்ல கான்செப்டில் ஒர்க் ஆகும். எப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய கூலிங் காயில் வந்து ரெகுலராக அதில் மேலே இருக்கக்கூடிய காற்றை எடுத்து கூல் பண்ணோம். அங்கேருந்து ப்ளோவர் வந்து நமக்கு கூலான காற்றை தருதுன்னா
இந்த கூலிங் காயில் வந்து இந்த இன்லெட் வழி அந்த காற்றை எடுத்து திருப்பி கூல் பண்ணி பின்னாடி கொடுக்கும். இப்போ இது கொஞ்சம் கூட எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகும். எல்லா கார்ஸ்லையும் அப்படி தான். ஆனால் இது நமக்கு எவிடெண்டாக தெரியுது. நீங்கள் எந்த கார்லையும் வந்து அந்த கூலிங்கான இன்டேக்கில் வந்து இது மாதிரி ரூஃபில் இருக்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். எஃபெக்டிவாக தான் இருக்குது. ரூஃப் ஏசி வந்து பின்னாடி நாம் பழைய அந்த வீடியோவில் பின்னாடி ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இதில் நம்ம அதை டச் பண்ணலை. அடல்ட்ஸுக்கு ஸ்பேஸ் இருக்கும், பின்னாடியும் நமக்கு ஏசி வென்ஸ் இருக்குது. இந்த ப்ரீமியம்னஸ் வந்து மாருதி சுசுக்கியில் கம்மின்னு நம்ம சொல்கிறோம்னா இந்த ரூஃப் லைனர் பார்த்தா நமக்கு தெரியும். XL6 எர்டிகா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த ரூஃப் லைனர் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஹான்சன் ஒரு பிரேக் பண்ணிப்பார். நம்ம நோஸ் டேவை சொல்லி பார்ப்போம். நோஸ் டே வந்து உண்டு. இதில் என்னென்னா ஒரு ஸ்பாஞ்சி பிரேக். இப்போ சப்போஸ் உங்கள் டிரைவர் வந்து கட் பண்ணி எல்லாம் ஓட்டுறவருன்னா இது அதுக்கான கார் கிடையாது. உள்ளே இருக்கிறவங்கள நல்லா பாதர் பண்ணும். இப்போ பார்த்தீங்களா, சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எக்ஸாம்பிள் வந்து அது அப்படி ஃப்ளோ ஆகி வரும். அப்புறம் ஃப்ரெண்டோடைக்கு நம்ம ஒரு நல்ல அப்ரைட்டான ஒரு பொசிஷனில் இருக்கிறோம். நமக்கு இந்த கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் இதில் சுத்தமாக இருக்காது. ஏன்னா விண்டோ லைன் இங்கே இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஏர் இருக்குது. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இந்த காரில் இருக்குது. என்னென்னா சில பையர்ஸுக்கு வந்து நம்ம டாப் எண்டு போனாலும் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் எய்தர் ஒரு சன்ரூஃப் இல்லை பேனோராமிக். இதில் இந்த ரெண்டு பொருளும் இல்லாதது இது தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். இப்போ இன்டீரியர் நம்ம பார்த்த போதே பேசணும் இல்லையா, ஆல் பிளாக் இன்டீரியர் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஷியேஷனை கொடுக்குது. ஸ்போர்ட்டினஸ் கண்டிப்பாக அப்படின்னு சொல்ல முடியாது, டிஃப்ரென்ஷியேஷனை கொடுக்குது. இந்த சீட்டோடைய கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் புரிஞ்சுக்க முடியும். நல்ல சப்போர்ட்டிவான சீட்ஸ், நல்ல குஷனிங், நல்ல பேடிங், இந்த பெர்ஃபரேஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போது ஒரு XL6 வந்து ஒரு டியூ ஃபார் ஃபேஸ் லிஃப்ட்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் கண்டிப்பாக இதுக்கு ஒரு அப்டேட் வரணும். இது வந்து ஃபேஸ் லிஃப்டட் மாடல் தான் எக்ஸ்டீரியர் வைஸாக பார்த்தோன்னா. ஏன்னா முதல்ல வந்து XL6க்கும் இதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நம்ம முதல்ல நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குன்னு சொன்னக்கூடிய வீடியோ இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் நம்ம பண்ணது தான். இப்போ இன்ஃபேக்ட் வந்து நம்ம என்னென்ன அப்டேட் இதில் வந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோன்னா, முதல்ல வந்து ஸ்டியரிங்கில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். ஸ்டியரிங் இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னா அந்த டிரைவருக்கான ஒரு கனெக்ட். இப்போ நீங்கள் வந்து எர்டிகா பியூர்லி ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குதுன்னா இது கொஞ்சம் கூட ஒரு கனெக்டிவிட்டியை கொடுத்துருக்கலாம். ஃபீட்பேக் இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த சேசிஸ் கொஞ்சம் கூட ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஐ மீன் வந்து இந்த ஹார்ட்ரக்டோட நியூ ஜென்ரேஷன் வந்ததுன்னா 5 ஸ்டார் ஈக்குவலண்டாக இருக்கும். இப்போ இது 4 ஏர்பேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த சீட்டில் 2 ஏர்பேக், மற்றபடி ஃப்ரண்ட்டில் 2 ஏர்பேக். 6 ஏர்பேக்ஸ் கண்டிப்பாக அப்டேட் ஆகணும். ஏன்னா இப்போ ஆல்டோவில் வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டாங்க. XL6ல் மேபி அவங்க ஃபேஸ் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்களான்னு தெரில. இன்னும் இங்கே வந்து நமக்கு ஏர்பேக் வந்து அப்டேட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம சன்ரூஃப் பேனோராமிக்கெல்லாம் நம்ம கேட்கல. இந்த ஏசியே நல்லா தான் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து அனலாக் இருக்கிறதுல தப்பு இல்லை, அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ஒரு அப்கிரேட் கண்டிப்பாக தேவை. இவ்வளோ பெரிய காருக்கு 360 அவங்க தந்திருக்காங்க. ஆனால் கூட கொஞ்சம் கூட நல்ல லெஜிபிளான, கொஞ்சம் கூட நல்ல ப்ரீமியமான ஒரு கேமரா சிஸ்டம் கொடுத்தாங்கன்னாலும் அந்த UI சிஸ்டம் கொஞ்சம் கூட அப்கிரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த டிம்மிங் IVRM ஆகட்டும், ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி, ஆம்ரெஸ்ட்லாம் கொஞ்சம் கூட நல்லாவா கொஞ்சம் கூட பெருசாக நல்லா இருந்து, ரியர்லையும் சீட் டைப் சார்ஜிங் கண்டிப்பாக வேணும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க நல்லாயிருக்கும். ஃப்ரண்டில் வெண்டிலேட்டர் சீட் எவ்வளோ சப்போர்ட்டும் இந்த கார் வந்து இந்த சீட்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்க. என்னென்னா இதில் வெண்டிலேட்டர் கொடுக்கலாம் கேப்டன் சீட் இருக்கிறதுல, ஆனால் ஒரு சாய்ஸ் ஆஃப் 7 சீட்டர் ஆப்ஷன் அவங்க கொடுக்கலாம். நீங்கள் இப்போ வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தோன்னா XL7 நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இது XL7ஆகவும் வைக்கலாம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எர்டிகாவுடைய ப்ரீமியம்னஸ் போயிடும். ஐ மீன் அதோடைய டாப் அண்டை யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. எப்படியானாலும் அவங்களுக்கு தானே விற்க போகுது. அப்போ இதில் வந்து ஒரு சீட் வைக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா அந்த பேபி சீட்டெல்லாம் லாஜிக்கலி ஒர்க் அவுட் ஆகாது. ப்ராக்டிக்கலி ஒரு ஃபேமிலியாக உட்காந்துருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே ரைஸாக இடையில நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகள் கூட இப்போ உட்கார மாட்டாங்க. அதனால் வந்து ஃபேஸ் லிஃப்ட் வரும்போது ஒரு 7 சீட்டர் ஆப்ஷன் ப்ளஸ் வந்து வெண்டிலேட்டர் சீட் கொடுத்தா நல்லாயிருக்கும். மற்றபடி அந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு ப்ராக்டிக்கலி இது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்குது. இப்போ நம்ம யாரெல்லாம் வாங்கலாம், இதோடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டோம். என்னென்ன அப்டேட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு பேசணும் ஃபேஸ் லிஃப்ட்டில். ஆனால் யார் இப்போ இதை வாங்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக நம்ம சொல்லணும். எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைட்டான சேசிஸ் இருக்கக்கூடிய கார், நல்ல ஹேண்ட்லிங் கொடுக்கணும், அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்க வந்து வாங்கக்கூடாது. கூட சிலவங்களுக்கு வந்து பிளாக் இன்டீரியர்ஸ் பிடிக்காது, கிளஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கும், பீச் தான் வேணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு இது செட் ஆகாது. அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுடைய பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, 4 மீட்டர் தான் இருக்குது, ஆனால் இது வந்து 4.4 தானே, ப்ராக்டிக்கலாக நம்ம இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி தான் வாங்கணும்.
அப்புறம் ஓவரால் நீங்கள் ஒரு கொரியன் ஸ்டைல் ஆஃப் என்ன சொல்கிறது இன்டீரியர் குவாலிட்டி ஃபீச்சர்ஸ் பார்க்குறீங்கன்னா இது செட் ஆகுது. ஜெர்மன் ஸ்டைலில் ஒரு பில்டு பார்க்குறீங்கன்னாலும் இது செட் ஆகாது. மற்றபடி ஒரு ப்ராக்டிக்கலான பையர் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லா காருக்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி XL6 வந்து வெரி ரீசன்ட்லி நாங்கள் கன்சல்ட்டிங்கில் நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுற ஒரு கார். அதனால தான் இதை கொஞ்ச நாளாகவே லிஸ்ட்டில் வச்சுருந்தோம். இன்ஃபேக்ட் வந்து இந்த பர்டிகுலர் டேக்காக நாங்கள் வந்து ஒரு 4 நாள் வந்து மாறி தான் இன்றைக்கி இந்த வெஹிக்கிள் கிடச்சிது. மழை ப்ளஸ் எங்களோட ட்ராவல் அந்த ரீசனுக்காக ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்ததுக்கப்புறம் பண்ணலாமேன்னு தான் நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். ஆனால் ஃபேஸ் லிஃப்ட் உடனே வர்றது மாதிரி தெரியல. ஆனாலும் இந்த கொஸ்டின்ஸ் நிறைய இருந்ததுனால தான் நம்ம இப்படி ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தோம். இந்த கண்டென்ட்டோடைய பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட Q&A எபிசோட்ஸ் வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம இருக்கக்கூடிய மாடல்ஸில் நம்ம கன்சல்டேஷன் ஆகலாம், இல்லை வந்து வாட்ஸ்அப் மெசேஜஸில் கேட்குற கொஸ்டின்ஸை நம்ம அதில் பெஸ்ட்டான கொஸ்டின்ஸ் எடுத்து ஆன்சர் பண்ணுற ஒரு சீரீஸ் இது. இதில் நம்ம இனி பண்ணாத கார்ஸ் நிறைய இருக்குது. நிறைய பேர் கைலாக்கெல்லாம் சொல்லியிருந்தீங்க, நாங்கள் அது பண்ணணும். கைலாக் எங்களுக்கான ஒரு டேக்காக கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா கைலாக் பண்ணும்போது அதோட ரியலான ஃபியூல் எக்கனாமியும் சேர்த்து நம்ம பேசணுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கைலாக் பண்ணணும், ப்ளஸ் வந்து கிளாவிஸ் வந்து நம்ம பண்ணணும், அதுவும் நம்ம பண்ணலாம். அதை தவிர நீங்கள் ஏதாவது சாய்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டார் வேகன் டிரைவர்ஸ் பண்ண.